கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான பாடலை எழுதிய தேவ மனிதர், கிறிஸ்துவுக்குள் முதிர்ந்த ஆண்டவருடைய சேனையில் உள்ள தேவ மனிதர் பாஸ்டர் ஒய் வெஸ்லி அவர்கள் கடந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்றார். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். நான் எப்பொழுதுமே ஒரு பாடலை தீர்க்க தரிசனம் என்று சொல்வேன். ஒரு மனிதர் எத்தனைதான் ஆவியில் நிரம்பி ஒரு தனிநபருக்கு போய் பெயரை சொல்லி ஊரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது ஒரு தனிநபருக்குள்ள தீர்க்க தரிசனம். ஆனால் பாடல் என்பது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறதுனால் ஒரு மனிதன் மரித்தாலும் அந்த தீர்க்க தரிசனம் எல்லா தேவ ஜனங்களுக்கும் அந்த பாடல் மூலமாக அந்த பாடலுக்குள் இருக்கிற அபிஷேகம் தலைமுறை தலைமுறை அது சென்று கொண்டே இருக்கும். அதனால தனிநபருக்கு வருகிற தீர்க்க தரிசனத்தை காட்டிலும் ஒரு பாடலுக்குள் இருக்கிற ஆறுதல் மகிமை அது விலையேற பெற்றது. நான் சிறு வயதில் இருந்து இந்த பாடலை ஆசையோடு அன்பாக ஆண்டவரை நோக்கி பாடுகிறதற்கு இந்த பாடல் ரொம்ப உதவியா இருந்தது. யாருப்பா இந்த பாடலை எழுதியிருக்கா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு முதிர்ந்த தேவ மனிதனை தான் பார்க்க முடியும். எப்பொழுதுமே ஒரு வெள்ளை தாடி, எப்பொழுதுமே ஒரு வெள்ளை முடிய வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு வெள்ளை சட்டையோடு வந்து பாடுகிற ஒரு நபரை பார்க்க முடியும். அவ்வளோ அன்பான மனிதர். திடீரென்று அவர் மரித்து விட்டார் என்ற ஒரு செய்தி நம்ம பார்க்கும் பொழுது அந்த மனிதர் விட்டு போன அநேக ஆண்டவருடைய பாடல்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது இன்னைக்கும் தேசத்தில் இருக்கிறது. ஆம் தேவ ஜனங்களே, எலியா போகலாம், ஆனா எலியா விட்டுட்டு போன அவருடைய சால்வை அந்த அபிஷேகம் இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை வரைக்கும் நம்முடைய மத்தியில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு பேரும் நாம் இந்த அபிஷேகத்தை உணரணும். இன்னைக்கு விசேஷமாக இந்த தேவ மனிதனை கனப்படுத்தும்படி ஆண்டுடைய நாமத்திற்கு ஒரு மகிமை உண்டாக இப்படிப்பட்ட ஒரு போர் சேவகனை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் கொடுத்தார். கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக அந்த தேவ மனிதர் இருந்தார். இன்னைக்கு அவர் நம்மத்தில் இல்லாட்டியும் அவருடைய அபிஷேகம் அந்த சால்வை இன்னைக்கு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியா விட்டுட்டு போன சால்வைய எலிசா எடுத்தது போல இன்னைக்கு நம்ம மத்தியில தேவ மனிதர்கள் பரலோகத்துக்கு போகிறார்கள். ஆனா அவர்கள் விட்டுட்டு போகிற சால்வைய இதே தேவ ஜனங்கள் எடுப்பார்கள் என்றால், இந்த இம்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எடுப்பார்கள் என்றால், உங்களுக்கு முன்னாடி யோர்தான் பிரியும், உங்களுக்கு முன்னாடி சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது என்று இயேசு சொன்னாரு. இன்னைக்கு தேவ ஜனங்கள் இந்த துக்கத்தின் மத்தியில அந்த தேவ மனிதர்கள் அப்படிப்பட்ட தேவனுக்காக வாழுகிறவர்கள் விட்டுட்டு போகிற சில ஃபுட் பிரிண்ட்ஸ் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாதையின் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிறது, பாத அடிகள் இருக்கிறது. நாம் இன்னைக்கு அதே அபிஷேகத்துல அதே மகிமையில நினைந்து நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அந்த தேவ மனிதனுக்கு கொடுத்த ஒரு சில பாடல்களை நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் ஆவியில உற்சாகத்தோடு இருக்கிறீங்க? நம்ம பிரேயர் டைம் சார்பாக எல்லா ஜனங்களும் நம்ம ஆவியில ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா? உம்மை அப்பான்னு கூப்பிடதாச, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதா, அம்மான்னு கூப்பிடவா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உம்மை அப்பான்னு கூப்பிடதாச, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடதாச, உம்மை
அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஓ கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். ஓ கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். சொல்லலாமா? அப்பாவை பார்த்து சொல்லலாமா? அப்பான்னு கூப்பிடுங்களே, அந்த ஒரு வரிய கூப்பிடுங்களே. ஏசப்பா, அந்த பர்த்லெமே குருடன் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, Son of David, have mercy on me ன்னு சொன்னாரு. இதை பாடும் பொழுதே ஒரு அபிஷேகம் உங்க வீட்டு அறைக்குள் இறங்குவதாக, உங்க கம்பெனிக்குள் இறங்குவதாக, உங்க உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு நெருப்பு தலையில போல ஒரு அக்னி, ஏசாயாவின் நாவல இறங்குடைய அக்னி. ஓ 120 பேர் கூடியிருந்த இடத்துல இருந்த அதே அக்னி, அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறாரு. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா, கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லலாமே, அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஓ அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. ஓ அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. சொல்லலாம் அப்பா, இயேசு அப்பான்னு கூப்பிடலாமே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த பர்த்லெமே ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டாரு, ஆண்டவரே இறங்கும் என்று கூப்பிட்டாரு. அப்பான்னு கூப்பிடுங்களே, அவர் உங்களை தூக்குகிறத உணர முடியும், அவருடைய தோல்ல அமருகிறத உணர முடியும். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க, எனக்காக நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர் ஆமென், நன்றே செய்பவர் ஆமென், ஆமென், ஆமென். இன்றே செய்பவர் அவர், நன்றே செய்பவர், ஓ என்றும் செய்பவர். சொல்லுங்க, என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக
யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஓ எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென் ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆம் தேவச்சனங்களே, இந்த வரிகளை அந்த தேவ மனிதர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம். அவர் தனி அறையிலிருந்து ஜெபித்து கொண்டே இருந்தாராம். இந்த அருமையான சாட்சியை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா பிரோஜனமா இருக்கும். அநேகர் கேட்டிருப்பீங்க, கேட்காத மக்களுக்காக சொல்லுகிறேன். இந்த அருமையான வசனம் சொல்லுது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் சொல்லாமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார். உன்னை விட்டுட்டு முடிப்பார் அல்ல, எல்லாம் 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 உங்களுக்காக எனக்காக செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த தேவ மனிதர் டீசல் போட காசு இல்லாம இந்த 2000 ரூபாய் இல்லாம உட்கார்ந்து இருந்தாராம். ஒரு ஸ்கார்பியோ கார் இருந்துச்சாம். ஒரு வீட்டில இருந்து ஆராதிச்சு கொண்டு இருக்கிறார். ஆராதிக்கும் பொழுது அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, ஐயா ஊழியத்துக்கு போனோமே, டீசலுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வரியை சொல்லி பாடிக்கொண்டு இருக்கிறார். இந்த வரி எப்படி வந்துச்சுன்னா, அப்படியே வீட்டில் உட்காந்து பாடும் பொழுது ஆண்டவரை துதிக்கலாம், ஐயோ தேவை இருக்குதே அப்படின்னு ஊழியத்துக்கு போகணும், 2000 ரூபாய் டீசல் போடணும். அப்படியே உட்காரும் பொழுது ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்து ஏத்தாக்குல இருக்கிற வசனத்தை அப்படியே பார்க்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனம் அவர் உள்ளத்துக்குள்ள பாட்டா வருகிறது. இந்த தேவ மனிதர் 400க்கும் மேற்பட்ட பாடல் எழுதியிருக்கிறான்னு சொல்றாங்க. ரொம்ப அன்பான தேவ மனிதர். ஒரு தேவ மனிதர் நம்ம இழக்கிறோம், ஆனா அவங்க எழுப்புன 1000 தேவ மனிதர்களை நம்ம மறக்க முடியாது. அதனால நமக்கு நிச்சயமா ஒரு சைடுல இழப்பு தான், மறு சைடுல அவர்கள் எழுப்புன 1000கள். அவர்கள் கிறிஸ்துவின் போர் வீரர்கள் எழுப்பி இருக்கிறாங்க. அப்ப அந்த வரியை வாஸ்தவன் அதை சொல்லி ஜெபிக்க அப்படியே துதிக்க ஆரம்பித்திருக்கிறார். நம்ம காலத்துல வாழ்ந்த தாவீது கையில அப்படியே 10 நரம்பு வீணன்னு சொல்ற மாதிரி கிழுக்கு மாதிரி ஒன்று வச்சிருப்பார், டேம்பரின். அதை வச்சு தான் ஆராதிப்பார். அதை எடுத்து பாடியிருப்பார் போல. அப்படியே பாடும் பொழுது மனைவி வந்து இன்னொரு பாரத்தை ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. அது என்ன பாரம்? ஐயா நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் ஊழியம் போகணும், நார்வேல் வரைக்கும் ஏகப்பட்ட டோல்ஸ் இருக்குது, 10-11 டோல்ஸ் இருக்குது, அதுக்குள்ள பைசா வேணுமே. உடனே ஐயா பாடிட்டார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அவ்வளோதான். அப்படியே பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்ட வீட்டு ஓனர் என்ன செய்றாரு, மேலே மாடிக்கு வரார். அடிக்கடி அவர் நிறுத்தி பாடினதுனால கீழே இருந்த மனுஷன் மேலே வந்து சொல்லியிருக்காரு, ஐயா கொஞ்சம் நிறுத்தாம பாடுங்க, உங்க பாடல் ரொம்ப அருமையா இருக்கு. நானும் சாமியை கும்பலான்னு பார்த்தா உங்க பாடல் அவ்வளோ அருமையா இருந்ததுனால நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் அறியாத நபர் வந்து சொல்லிட்டு போயிருக்கு. அப்போ அந்த பாடலை அவர் நிறுத்தி பாடினதுனால திரும்பியும் வந்து சொல்லிட்டு போகும்பொழுது அப்படியே யோசிக்கிறார், ஐயோ வீட்டு வாடகை வேற கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துட்டு. அவர் வீட்டு வாடகை கேட்க வரல, ஆனால் வீட்டு வாடகையினுடைய நினைப்பு வந்துட்டு. இப்போ என்ன செய்கிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் தான் செய்து முடிக்கணும். ஏன்னா அவர் நம்ம அப்பா, அவருடைய ஊழியத்துக்கு வந்தாச்சு. அவரு இனி யார் பார்த்துக்கொள்வா? அவர் தான். ஆம் தேவச்சனங்களே, அப்பா மேல அவ்வளோ லோடையும் போடுறதுக்கு கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனாக அவர் வாழ்ந்து காட்டினார். ஒய் வெஸ்லி தேவ மனுஷர் அப்பா மேல அவ்வளோ லோடு. என்னைக்கு நம்ம ஆண்டவர் அப்பான்னு சொல்றோமோ நம்மளுடைய மொத்த லோடையும் அவர் எடுக்கணும். ஏன்னா அப்பா தான் தூக்க முடியும். அப்பாவுடைய அழகு என்ன தெரியுமா? தோளுக்கு மேல தூக்குவார். அம்மா இடுப்புல தூக்குவாங்க, ஆனா அப்பா தோளுக்கு மேல தூக்குவாரு. நம்ம ஐயா அப்படியே பாட ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே பாடிக்கொண்டே இருக்கிறார். திடீர்னு மகா வராங்க. மகா வந்து சொல்றாங்க, எப்போ அவங்க கூட எத்தனை வருஷமா பாட வரேன் பாருங்க, என் ஹேண்ட் பேக்கை பாருங்க எவ்வளோ மோசமாயிட்டு. உடனே அப்பா சரிம்மா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாரு. உட்காந்து பாடுறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஓ எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர் அது நன்றே செய்பவர். ஓ இன்றே செய்பவர் எனக்கு நன்றே செய்பவர். அதை என்றும் செய்பவர், அதை என்றும் செய்பவர். நம்ம ஆண்டவர் எப்படி பாத்தீங்களா? இன்றே செய்வாரு, நன்று மட்டும்தான் செய்வாரு, என்றும் செய்வார். ஒரு அற்புதம் என்னன்னா தேவஜனமே, இவர் இவ்வளவு வயசு ஆகுதுன்னு நம்ம யோசித்தாலும் அவருக்குள்ளாடி இருக்கிற அந்த பாடலினுடைய அழகு குறையல. ஏன்னா அந்த அழகு கொடுத்தது கர்த்தர். தேவ மனுஷன் எழுதின பாடல் எல்லாம் ஒன்று ஒரு அழகு. தேவகுமாரா தேவகுமாரா பாடல் எழுதிய தேவ மனிதன். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு, என் தேவையை சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன். இப்படி அழகழகு பாடல்.
ரொம்ப ஞானிகள் கூட உட்கார்ந்து எழுதினா கூட வராத பாடல்களை ஊற்றுல இருந்து வந்துச்சு. அதான் அப்பாவுடைய ஊற்று, பரிசுத்தாவின் ஊற்று. ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, அப்படியே உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஃபோன் வருது. எல்லாரும் வந்தாங்கல்ல, எல்லாரும் வந்து பாரத்தை கூட்டி விட்டுட்டு போகும்பொழுது கத்தர் இப்போ வாராரு. ஜெபிக்கும் போது ஆமென். 2-3 மணிக்கூரா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கத்தர் வாரார். யார் மூலமா? யாரோ ஒரு ஆள் கார் வாங்கியிருக்கிறாங்க, இவர்கிட்ட வந்து ஜெபிச்சுட்டு போகலாம். அந்த அரியலூர்னு சொல்கிற ஏரியாவை தாண்டி போகும் பொழுது இவருக்கு நினைவு வந்திருக்கு. நினைவு வந்தானே ஐயாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. காருக்குள்ளே போயாச்சு. ஒரு பாட்டை பாடி துதிக்கலான்னு பார்த்தா அந்த பாட்டு என்ன தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், ஓ எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லலாம், இன்றே செய்பவர், ஓ நன்றே செய்பவர், ஓ இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், ஓ என்றும் செய்பவர், அதை என்றும் செய்பவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்த உடனே ஒரு காணிக்கை கௌரவம் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டு இடைப்படுறார், திறந்து பாரு. அவர் சொல்லியிருக்காரு, அப்பா இவங்கெல்லாம் போனோன்னு திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தா அவர் நினைக்காததை கத்தர் வச்சிருக்கிறார். ஆமென். தேவஜனங்களே, முதல்ல டீசல் இல்லைன்னு ஒரு கவலை, 2வது டோல்கேட்டுக்கு காசு இல்லைன்னு ஒரு கவலை, 3வது வாடகை கொடுக்கணும்னு ஒரு கவலை, 4வது ஹேண்ட்பேக் வாங்கணும் ஒரு கவலை, பிறகு நிறைய இதர செலவுகள் இருந்திருக்கும். எல்லா செலவுகளையும் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது கடைசியாக ஒருத்தர் வந்தார், மொத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் சொல்றாரு, எல்லாத்திற்கும் தேவையானதை, டீசலுக்கு தேவையானது, டோல்கேட்டுக்கு தேவையானது, எல்லா தேவைகளையும் சந்திக்கிற காசும் இருந்து மீதி எடுக்க கத்தர் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒய் வெஸ்லி தேவ மனுஷனுக்கு மட்டும் நம்ம ஆண்டவர் கிடையாது, எல்லாருக்கும் அவர் ஆண்டவர். ஆமென். அவருக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, நமக்கும் அவர் தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த ஐயா விட்டுட்டு போன ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆமென். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த ஐயா அல்ல, அந்த ஐயா போயாச்சு. அந்த ஐயா ஆண்டவர்கிட்ட இருக்கிறார். ஆனா அவர் விட்டுட்டு போன காலடிகள், பவுலடியார் விட்டுட்டு போன காலடிகள், ஆமென். சீலா விட்டுட்டு போன காலடிகள், பேதுரு விட்டுட்டு போன காலடிகளை இன்னைக்கு இந்த ஒய் வெஸ்லி ஐயா விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் தேவ ஜனங்கள் இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அந்த பாடல்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் சொன்ன அந்த வார்த்தைகளை திரும்பி நினைவு கூற இது ஒரு சந்தர்ப்பமாய் மாறிவிட்டது. ஆமென். இந்த சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி பாடலாமா? தேவச்சனங்களே, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லலாமா? என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், இதயமே நீங்கதான். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவைய சொல்லி சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? துக்கப்படுத்த மாட்டேன், தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தெய்வம் நீங்க தான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என்ன கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. நான் கண்மணி போல்
காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி தேவஜனங்களை சொல்லலாமே. துக்கப்படுத்த பிரேயர் டைம் குடும்பத்தார், கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள நபர்கள் ஒவ்வொருவரும் சொல்லலாமா? என்ன தேவைய சொல்லி சொல்லி ஆண்டவரே, எங்க எண்ணத்தை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டோம் ஆண்டவரே. சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். உள்ளம் கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவா, உயிருள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ளம் கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிருள்ளளவும் காவலிக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சொல்லலாமா? சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரிய சொல்லலாம். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. ஓ தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஓ பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே என்னால முடியுமா? ஆண்டவரே உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. ஓ சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. ஆமென் ஆமென். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. ஒன்றும் புரியலப்பா. சித்தமன் மீது
வைத்திட்ட பின்பு ஓ சித்தம் என் மேல வைத்த பிறகு வாழ தெரியலேன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா தெரியலப்பா சொல்லித்தாங்கப்பா, சொல்லித்தாங்கப்பான்னு கேளுங்க. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? எல்லாரும் சொல்லலாமே, பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்ன பயன்படுத்த முடியுமா? நீர் என்ன பயன்படுத்த முடியுமா? எல்லாரும் கேளுங்க, நீர் என்ன பயன்படுத்த கூடுமா? நீர் என்ன பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியல. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல, வாழ தெரியல. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. உடஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாது என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன நினைச்சிடுங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாரும் உள்ளத்துல ஆழத்துல இருந்து சொல்லுங்களேன், நினைச்சா அப்பா நீங்க என்ன நினைங்கப்பா. ஆசீர்வாதம் அந்த சிலுவையில ஒரு திருடன் ஆண்டவரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே என்ன நினைச்சிருங்க, உங்க வருகையில என்ன நினைச்சுக்கோங்கன்னு எங்கே போ நீங்க நம்மளும் கேட்கலாமா? அப்பா என்ன நினைச்சுக்கோங்க, நினைச்சா என் குடும்பமாக என்ன நினைச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் ராகாபு சொன்னாங்க, எங்களை நினைச்சுக்கொள்ளுங்க, என்ன நீங்க வரும்பொழுது எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவரே எங்களை நினைச்சுக்கோங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆமென் ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாது என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாது என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. ஓ தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எங்கள் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, கொஞ்சம் நினைச்சிடுங்க. அழகான வரிகள். உடைஞ்ச பாத்திரம்னா ஆமென் அது உமக்கே தெரியும். ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, நம்ம எவ்வளவு உடைக்கப்படுறோம்,
அவ்வளவு தூரம் அவருடைய கிருபை விளங்க போகிறது. ஆமென். மனசார ஒரு வரி சொல்லி முடிப்போம். உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறே, இது யாருக்கு புரியும்? உடைஞ்ச பாத்திரம்னா எல்லாரும் சொல்லலாமே, உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறே, இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நிருரவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீங்க இல்லாம விழிக்காதே, இல்லாம என் உலகம் ஆமென் ஆமென், இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. எப்படிலாம் ஆண்டவரை உயர்த்தி பாட முடியுமோ, எப்படிலாம் நம்மளை தாழ்த்த முடியுமோ, நம்மளை எப்படிலாம் தாழ்த்தணும் என்று சொல்லி தந்த அருமையான பாடல். பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை பயன்படுத்துகிறார். மனிதர்கள் மண்ணான மனிதர்கள் தான், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தான், ஆனால் அவர் பயன்படுத்துகிறார். அப்படிதான் இந்த தேவ மனிதனையும் பயன்படுத்தினார். எவ்வளோ தாழ்மை, எப்பொழுதுமே சொல்வாராம், எவ்வளவோ ஊழியங்கள் செய்தாலும் ஐயோ நான் இன்னும் செய்யணுமே, நான் ஒண்ணுமே செய்யலையேன்னு சொல்லுவாராம். நான் இன்னும் ஒன்றும் செய்யலை ஏசப்பாக்குன்னு சொல்லுவாராம். 10 கோடி மக்களுக்கு மேலே ஹோல் தமிழ்நாடை பற்றி எல்லாருக்கும் அவருடைய பாடல் தெரிஞ்சாலும் ஐயோ நான் ஒன்றும் செய்யலேன்னு சொல்லுகிற ஒரு தாழ்மையை நம்ம பார்க்க முடிகிறது. ஆம் தேவ ஜனங்களை, நமக்கும் அந்த தாழ்மையை கர்த்தர் தருவாரா? நமக்கும் அந்த கிருபைகளை சுமக்கக்கூடிய தாழ்மை, வரங்கள் கூடும் கூட, பணங்கள் கூட கூட, உயர்வுகள் கூட கூட, நமக்கு தேவையானது தாழ்மை. அந்த ஆண்டட்ட நிச்சயமாக நம்ம கேட்கணும். எத்தனை பேர் அப்படி உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டட்ட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லலாமா? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். ஓ உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆம் தேவ ஜனங்களே, அவர் கொஞ்சம் நினைச்சா போதும், அவர் உங்களை கொஞ்சம் நினைச்சிட்டா போதும், வாழ்க்கையே மாறிடும், வாழ்க்கையே மாறிடும். அந்த சிலுவையில் 2 திருடர்கள் அறையப்படும் பொழுது பக்கத்தில் 2 பக்கம் இருந்தாங்க. ஒருவன் கேட்டான், அப்பா என்ன நினைச்சிருங்க, நான் பாவியாகிய மனுஷன், நாங்களாவது குற்றம் செஞ்சு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், நீர் என்னையா குற்றம் செய்தீங்க, உங்களை போட்டு சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்களேன்னு உணர்வுள்ள ஒரு இருதயம் அவனுக்கு வந்தது. கேட்டான், ஆண்டவரே என்ன நினைச்சுக்கோங்கப்பா. அன்னைக்கே அவன் நினைக்கப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே என்ன நினைச்சு கொள்ளுங்கப்பா, எனக்கு ஒரு தாழ்மையை தாங்கப்பா, எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, நானும் தேசத்தை கலக்கணும், யாரெல்லாம் மனதார ஜெபித்து ஆராதித்தீர்களோ உங்க மேலையும் அந்த அபிஷேக சால்வை விழுந்து கொண்டிருக்கிறது. Receive the glory, receive the power, receive the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது, ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. வளர்மதின் ஒரு சகோதரியை பார்க்கிறேன், கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது ஒவ்வொரு மேலையும், ஒவ்வொரு மேலையும். நிஷா, உங்க மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. ஹalleluya. கிப்சன், உங்க மேல இறங்குகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. இதை கேட்டுக்கொண்டு
கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. ஆமென். வேலை இல்லையேன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் நல்ல வேலையை தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். திருமணத்திற்கு ஆயத்தமாயிட்டீங்க, நகையெல்லாம் ஆயத்தமாய் விட்டது. திருமணத்தில் போராட்டம், கர்த்தர் தடையை உடைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் ஆவில் பார்க்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். ஆமென். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், உங்களுக்காக யுத்தங்களை ஜெயமாய் மாத்துகிறார். ஆமென். நிறைய பேர் சவுலால் உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, நிறைய தாவீதுகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை நான் பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது, ஆனால் அது உங்களை ஜெயிக்க போவதில்லை. ஆமென். நீங்கள் இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நான் ஆவியில் பார்த்து கொண்டிருக்கிறேன். தாவீதுக்கு விரோதமாக சவுல் எறிகிற ஈட்டிகள் இருக்கிறது, ஆனால் அது உங்களை தொடுவதில்லை. ஆமென். ஈட்டிகளை நான் பார்க்கிறேன், யுத்தங்கள் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதில் மாட்டப் போவதில்லை. நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஆமென். நீங்கள் சேனைக்குள் பாய்வீர்கள், ஆமென். நீங்கள் எழும்புவீர்கள், ஆமென். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் ஆமென். இருப்பாராக, ஆமென். இருப்பாராக. ஆமென். எல்லா தடைகளையும் அவர் உடைத்து போடுகிறார். ஆமென். எல்லாரும் செபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த பிரைட் டைம் சேனல் மூலமாக உம்முடைய நாமத்தை உயர்த்தணும். இந்த அருமையான பாடல்களை நாங்கள் பாடி ஆராதித்தோம். ஆமென். இந்த கடந்த நாட்களில் ஆண்டவரே, எங்கள் தேசங்கள்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற ஆண்டவரே ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குதப்பா. ஆண்டவரே, அவர்கள் நடந்து போன அந்த கால் தடங்கள் இருக்கிறது. இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், அபிஷேகம், தாழ்மை, இவைகளையெல்லாம் நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துகிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை கழுவி கொண்டிருக்கிறார். உங்கள் குற்றங்கள் கழுவப்படுகிறது, உங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். நன்றி ஆண்டவரே, அப்படியே நீர் செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.